தீபிகா, அடுத்த இன்னும் சரியாக 10 மாதங்களிலே தமிழகம் சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் விஜய் தற்போது மிக முக்கியமான ஒரு ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார். அந்த ஆலோசனையில் அவருக்கு மிக முக்கியமான சில அம்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விஜய்க்கு ஒரு ஆதரவு இருப்பது போன்ற ஒரு தோற்றம் தற்போது தமிழகத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது நிஜமாகவே இருக்கிறதா அல்லது பொய்யாக இருக்கிறதா என்பதை விட ஆதரவு இருப்பது போல் ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆனால் நம்பிக்கை இன்மை என்பது இன்னும் விஜய் மீது வரவில்லை என்ற கருத்தும் தற்போது அவருக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது விஜய்க்கு ஆதரவு இருப்பது போல் ஒரு சூழல் இருந்தாலும் அவர் மீது நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை, விஜய்க்காக நாம் வாக்களிக்கலாம் என்ற நம்பிக்கை இன்னும் அவருக்கு வரவில்லை, அவர் மீது வரவில்லை என்ற ஒரு கருத்து பெரிதாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதையடுத்து தற்போது விஜய் முழு நேர விறுவிறு அரசியலுக்கு தயாராகிறார். அடுத்த வாரம் முதல் விஜய் முழுநேர அரசியலிலே தீவிரமாக களமிறங்க போகிறார். முதற்கட்டமாக ஏற்கனவே கோவையிலே பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றிருக்கிறது. இதையடுத்து அவர் திருச்சி, வேலூர், தருமபுரி, மதுரை, நெல்லை என ஒவ்வொரு மண்டலங்கள், வடக்கு மண்டலம், மத்திய மண்டலம், தெற்கு மண்டலம், கிழக்கு மண்டலம் என ஒவ்வொரு மண்டலமாக, வடக்கு மண்டலம் என ஒவ்வொரு மண்டலமாக அதன் முக்கிய நகரம் ஒன்றிலே பூத் கமிட்டி கூட்டம் நடத்துவதற்காக அவர் தயாராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நாடு முழுவதும், அதாவது தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு தாலுகாவுக்கும் பயணம் செய்து மக்கள் சந்திப்பு என்ற பெயரிலே மக்களை சந்திப்பதற்காக தயாராகி இருக்கிறார். இதற்காக முதற்கட்டமாக 40 தினங்கள் பயணம் செய்யவிருக்கிறார். இடைவிடாமல் 40 தினங்கள் பயணம் செய்வதற்கான பயண திட்டங்கள் தற்போது வகுக்கப்பட்டு வருகிறது. எந்த இடங்கள் சென்றாலும் அந்த இடத்திலே மக்களை சந்திப்பது, ஒவ்வொரு தாலுகாவும் சென்று மக்களை சந்திப்பது, பிறகு முக்கியமான ஒரு மைய பகுதியிலே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவது என்ற வகையிலே திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவர் தன்னுடைய ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, முக்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான கருத்தினை வலியுறுத்தியிருக்கிறார். தங்கள் மீது, தங்கள் கட்சி மீது, தமிழக வெற்றி கழகத்தின் மீது வீசப்படுகின்ற விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம், யாரும் பதில் சொல்லாதீர்கள். ஆனால் மக்களை சந்தித்து நேரடியாக ஆக்ஷனில் இறங்குங்கள். மக்களிடம் வாக்குகளை பெறுவதாக, அவர்களை வாக்குகளாக மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுங்கள். விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம், ஆக்ஷனில் நேரடியாக மக்களை சென்று சந்தித்து அவர்களை தமது வாக்கு வங்கியாக மாற்றுங்கள் என்ற வகையிலே ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும். இந்த உத்தரவுகளை மீறி செயல்படும் நிர்வாகிகள் உடனடியாக கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்ற வகையிலே ஒரு மறைமுக உத்தரவை பிறப்பித்து ஒரு சுற்றறிக்கையாகவும் இதை அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என தன்னுடைய முக்கிய சகாக்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, விஜயின் சுற்றுப்பயணத்திலே விஜய் 5 அம்சங்களை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். ஒன்று, அங்குள்ள ஏழை மாணவ மாணவிகளை மேடைக்கு அழைத்து அவர்களை பெருமைப்படுத்துவது. ஒவ்வொரு தாலுகாவிலும் ஏழை மாணவ மாணவிகள், மதிப்பெண்கள் பெற்ற, நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளை அழைத்து அவர்களை பெருமை செய்வது. அதே போன்று தலித் வீடுகளுக்கு, ஏழைகளின் வீடுகளில் சென்று உணவு அருந்துவது, அவர்களுடன் ஒரு நாள் தங்கியிருப்பது போன்ற திட்டங்களையும் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று ஏழ்மையில் இருக்கும் அரசியல்வாதிகள், பல அரசியல்வாதிகள் தற்போது ஏழ்மையில் இருக்கிறார்கள், அவர்கள் முன்னேற முடியாமல், நேர்மையான அரசியல்வாதிகள் பல ஊர்களில் இன்னும் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான விலாசங்களை எல்லாம் வாங்கியிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு தாலுகாவும் செல்லும் பொழுது அந்த ஊரில் உள்ள நேர்மையான அரசியல்வாதியை அழைத்து, அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் அவரை அழைத்து அவரை பெருமைப்படுத்தி கௌரவப்படுத்துவது, அவருடைய நேர்மையை பாராட்டி கௌரவப்படுத்தி தான் ஒரு நேர்மையாளன் என்பதை சுட்டிக்காட்டும் வகையிலே ஒரு செய்கையை நடத்துவதற்கும் நிகழ்வினை நடத்துவதற்கும் அவர் திட்டமிட்டிருக்கிறாராம். அதே போன்று பாதிக்கப்பட்ட மக்கள், விவசாயிகள் ஆகியவர்களையும் நேரடியாக சந்தித்து ஒவ்வொரு ஊரிலும் பஞ்சாயத்து தலைவர்கள், முக்கியமான தலைவர், சங்க தலைவர்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு தாலுகாவிலும் உள்ள முக்கிய தலைவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களிடம் அவர்கள் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருந்தாலும் தான் என்ன செய்ய போகிறேன், தான் வந்தால் என்ன செய்வேன் என்பதெல்லாம் பேசி அந்தந்த தாலுகாவில் உள்ள தலைவர்களை எல்லாம் கவர்வதற்கும் இவர் திட்டமைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி மகளிர் சுய உதவி குழுக்கள், ஒவ்வொரு தாலுகாவிலும் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களை அழைத்து அவர்களிடம் பேசி அவர்களையும் தங்களுடைய வாக்கு வங்கிகளாக மாற்றுவதற்கான அனைத்து வகையான செயல்களையும் தான் செய்ய போவதாக திட்டமிட்டிருக்கார். இந்த 5 அம்ச திட்டங்களை வைத்துக் கொண்டுதான் இந்த மக்கள் சந்திப்பு என்ற வகையிலே ஒரு பொதுமக்களை, வாக்காளர்களை சந்திப்பதற்காக விஜய் தனது பயணத்தை திட்டம் அமைத்து வருகிறார். அதற்கான பயண ஏற்பாடுகள் தற்போது நடந்து வருகின்றன. ஆகஸ்ட் முதல் வாரம் அல்லது ஆகஸ்ட் 15 இந்த இரண்டு நேரங்களில் ஏதேனும் ஒரு நேரத்தில் அவர் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கவிருக்கிறார். அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக டிசம்பர் மாதம்
டிசம்பர் மாதம் தன்னுடைய தேர்தல் கூட்டணியில் யார் யார் இடம்பெறுவார்கள் அல்லது யாருடன் விஜயின் தமாக கூட்டணி வைக்கப் போகிறது என்பதையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார். அதற்கு முன்னிலேயே அவர்களுள்ள மிக தெளிவாக ஒரு கருத்தினை அனைவருக்கும் சொல்லியிருக்கிறார். தன்னுடைய முன்னணி நிர்வாகிகள், ரசிகர்கள், தொண்டர்கள் என அனைவருக்கும் அவர் சொன்ன ஒரு கருத்து, திமுகவை தவிர்த்து வேறு எந்த கட்சிகளையும் நேரடியாக விமர்சிக்க வேண்டாம் என்றபடி ஒரு மறைமுக உத்தரவு விஜயின் மூலமாக அவருடைய அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திமுகவை தவிர்த்து வேறு எந்த, குறிப்பாக அதிமுக குறித்தோ பாஜக குறித்தோ நேரடியாக விமர்சிக்க வேண்டாம் என கூறியிருக்கிறார்கள். எனவே இதை வைத்து பார்க்கும்போது இவர்கள் கூட்டணி வைக்கலாமா என்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ என்ற ஒரு ஐயத்தை எழுப்புகிறது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் விஜய் தன்னுடைய கூட்டணியை டிசம்பரில் தான் அறிவிக்கப் போகிறார். அது ஜோதிடம் காரணமாக டிசம்பர் மாதம் தான் தன்னுடைய கூட்டணியை அறிவிக்கப் போகிறார் என்ற வகையிலேயும் ஒரு கருத்து அவர் கட்சிக்குள்ளேயே பேசப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் ஒரு முழு நேர விறுவிறு அரசியலுக்கு விஜய் தயாராகிவிட்டார் என்பதை மட்டும் நம்மால் தற்போது அங்கிருந்து வரும் உட்கட்சி, அதாவது தவகவின் உட்கட்சி தகவல்கள் உறுதியாக நமக்கு தெரிந்திருக்கிறது நேயர்களே.